கறி கெஞ்சே வேணாம்டா. ஆமா நடந்தே விடுவோம்டா. ஸோ என்னதான் சார் பிரச்சனை? டூ வீலரில் போட மாட்டேங்கிறீங்க, காரில் பைக்கில் பஸ்ஸில் போக விட மாட்டேங்கிறேன், தெருவில் நடந்தும் போகக்கூடாதா? ரோட்டை பாருங்க, சாலையை கடக்கும்போது 2 பக்கமும் பார்த்து போகணும். இப்போ புரியுதுங்களா? நாங்கள் சொல்கிறது உங்கள் நல்லதுக்கு தான். ஏன் அவசரம்? நீங்கள் காரில் போகும்போது முன்னாடி பம்பர் இருக்குது. பம்பரில் வந்து வண்டி இடிக்கும்போது பாதுகாப்பு பலூன் ஓப்பன் ஆகாது இல்லைங்களா? சீட் பெல்ட் போடலைன்னா கண்ணாடியில் தலை இடித்து பெரிய தலைக்காயம் ஏற்படும். ஆமாம் தானே? இன்சூரன்ஸ் போடாத உங்கள் அலட்சியத்தினால யாராவது வண்டியில் முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்லையா? இன்சூரன்ஸ் போடாத உங்கள் வாகனத்தையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செஞ்ச இந்த தப்புனால உங்கள் குடும்பமே நடுத்தெருவில் நிற்கும். இது தேவையா? பைக்கில் ஹெல்மெட் போடாமல் ட்ரிபிள்ஸில் ஸ்பீடாக வந்தீங்க, கீழே விழுந்தா தலைக்காயம் ஏற்படும் தானே? கைகால் எலும்பு முறிவு ஏற்படுச்சுன்னா வேதனை யாருக்கு? உங்களுக்கு தானே. உங்கள் அன்றாட வேலையை செய்யக்கூட இன்னொருத்தர் உதவியை நாட வேண்டியிருக்கும் இல்லையா? அது எவ்வளோ பெரிய வேதனை கொஞ்சமாச்சு நினச்சி பாருங்க. விபரீதம் தெரியாமல் படியில் தொங்கிட்டு பயணம் செய்கிறீங்க. ஒருவேளை வண்டி ஏதாவது எதிர்பாராமல் வந்து இடிச்சதுன்னா பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துருவீங்க, உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி ஆச்சுன்னா உங்கள் குடும்பமும் சொந்த பந்தமும் உங்களை நினச்சி கதறி கதறி அழுவாங்க இல்லையா? இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன தப்புனால பொருளாதார நஷ்டமாகி கைகால் போய் உசுரையும் இழந்து குடும்பத்தையும் கஷ்டத்தில் துவைக்க விடணுமா? தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்கள் சொல்கிறது உங்கள் நல்லதுக்கு தான், புரிஞ்சுக்கோங்க. சாரி சார், உசுரோட வேல்யூ என்னன்னு நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே இந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் சார். சல்யூட் தமிழ்நாடு போலீஸ். நமக்காக காத்திருப்பார்கள் வீட்டில், அதை எண்ணி நாமும் பொறுமையாக செல்வோம் ரோட்டில். ஏன் அவசரம்? மக்கள் நலன் கருதி மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை.